தாலி சேதப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லுத. யாருடைய தாலி சேதப்பட்டிருக்குடா? யார் மாதிரி வாங்க, என்ன சேதம்? போட்டவங்க வாங்கிட்டாங்க. கால் வந்துட்டு வா. போட்டது முளைக்கும் அடி கண்டம்மா. என்னப்பா தாலி கீரை வாங்கிட்டாங்க? வந்துச்சு, அதையும் அத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த குடும்பம் ஒன்று சேராதுன்னு தான் உத்தரவு இருக்குது. வேணுமா உனக்கு? வேண்டாம், கண்ண முடி உட்காரு பேசாமல். வேறு என்ன செய்யணும்? விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தயார் பண்ணி போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். 1 2 3 4 பாயிண்ட் மாறி போச்சு, புரியுதா? பாயிண்ட் மாறின காரணத்தால் கொஞ்சம் தண்ணி வழக்கம் குறைவாக இருக்குது. அதுலேருந்து கரெக்டாக 1.5 அடிக்கு அந்த பக்கத்தில் போடு. தண்ணி பெருகும், விவசாயம் குண்டக்க மண்டக்கான்னு விளையும். ஒரு இடத்துல உனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, அதை வர வச்சு தரேன். நல்லா இருக்கு. பேச முடியலையே, எனக்கு வலிக்க தொண்டை. பிறகு பேசுவோம், அர்த்தம் இருக்கும். போயிட்டு வரலாம், அடுத்து வரலாம். கர்மசாமிக்கு யாருக்கு என்னது? அப்படியா? அப்படியா? யாருக்கோ புஜத்தில் இருந்து கை வர உளைச்சலும் வாதமும் இருக்க மாதிரி சொல்லுதாங்களே. யார் வீட்டில் இருக்கு? யார் வீட்டில் இருக்கு? கால் வந்துட்டு வா. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா. வாப்பா, இது யார் மகனா? பேர் என்ன பேர்? வாடா. என்ன படிச்சிருக்கடா தம்பி? கேட்ரிங். பக்கத்தில் வாடா. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிங்கப்பூர் அல்லது மலேசியா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாடா? பாஸ்போர்ட் எடு. சிங்கப்பூர் மலேசியாவில் உனக்கு வேலை காத்திருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுவோம். காலைல வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா வெட்டி ஆக்கி தரேன். உனக்கு உடம்புல வாத நீர் இறக்கம் இருக்குது. அதனால் இந்த காது, இந்த நரம்பு, இந்த கை உழைச்சிக்கிட்டே இருக்கும். படக்கு படக்குன்னு வெட்டும். வெட்டுதா? இனிமேல் வெட்டாது. பிடிச்சிக்கா, காப்பாற்றி தரேன். கடன் தீர்ந்துடும். நல்லா இருக்கு. அவனுங்க ஒரு நாள் கூட்டுவான், நான் படிக்க வைக்கிறேன். போய்ட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு மதுரை மேலூர், மேலூர் மே 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 மேலூர் ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா, நெறஞ்ச இன்பம் தந்தவனா. மதுரை மேலூர். உன் வீட்டுக்கு போகிற உள்ள கருப்பசாமி இருக்காரா? ஒரு பீடம் கட்டி அரவணோடு நிற்கார அவர் தானே? அவனை கூப்பிட்றேன். இன்னொரு தின காலம் உண்டுப்பா. என்னம்மா குடியிருப்புக்காரங்களுக்கு முட்டு வலிக்கா? எண்ணெய்கள் இருந்தால் எடுத்து கொடுங்க. ஆயிருக்கலாம். முட்டு வலி, ஜாயிண்ட் வலி போக கடையில் மருந்து இருக்குது, வாங்கிக்காங்க. எல்லாத்துக்கும் 100 ரூபா, உங்களுக்கு 150 ரூபா. சௌரியம் தானேப்பா, உட்கார முடியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாயாடி வள்ளியம்மா, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. நான் பேசுகிறது தான் நீ கேட்கணும், நீ பேசக்கூடாது. சரியா? அதான் முதல்ல வாயை அடைக்கிடுவோம். நான் சொல்கிறது தான் நடக்கணும். அந்த கடையின் மீது தேவையில்லாதவர்கள் தலையிட்டு வழக்கிட்டார்கள். அதில் உங்கள் பொன்பொருள் எல்லாமே போயிடுது. இப்போ உன் மகன் மீண்டும் திரும்பி தொழில் ஆரம்பிக்க முடியுமா முடியாதா, அந்த இடமா வேறு இடமா என்ற குழப்பமான நிலை உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதை மாற்றி தெளிவு பண்ணி தொழிலை தொடங்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். வரேன். அதுக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது?
கம்ப்யூட்டர் தெரியுங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் இறங்குனா நான் பொறுப்பெடுத்துக்கிட மாட்டேன். என்ன முதல்லையே சொல்லிட்டேன். அதனால் இந்த தொழிலை உருவாக்கி நஷ்டத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வந்துக்கலாம், காப்பாற்றி தரேன். கடையை இந்த வியாபாரம் பெருகும், செல்வம் கொட்டும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே மேலூர் கால் வந்துட்டு வாப்பா. ஒரு கை விடுறா பாட்டிக்கு. முடியாது என்ன பாவம். மெல்ல சுவாமியே. ஓகே, போய்ட்டு வாக்கா. ஐஸ்வர்யமா இருக்கு. போய்ட்டு வா. கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும் உனக்கு? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் சாமி ஆடினது யார்? உங்கள் சம்சாரம். இப்போ அந்த அம்மா எங்கே இருக்குது? இல்லை. இப்போ அந்த சக்தி யாருக்கு வருது? தெரியலை. ஏன் இதை கேட்குறேன் உனக்கு தெரியுமா? சாமியாடியாக இருக்கும் பொழுதே பிரச்சனை உருவாகிடுது. அதில் உள்ள தீய சக்திகளின் காரணத்தால் ஒரு உயிரும் போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து உன் உடம்பு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வாரிசுகளுடைய வாழ்க்கையில் பணம் இடம் சொந்தமான பிரச்சனை வந்து நிற்கி. இதையெல்லாம் தீர்த்து வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. மெல்ல தாத்தாவுக்கு கை கொடு. அங்கே இருக்கு மருந்து. ஏன் அப்படி சொன்னோம்னு சொன்னால், பக்கவாதம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் முதல்லையே டாக்டரை போய் பார்த்து வருமுன் காப்போம் என்ற நிகழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க. ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணிவாங்க. ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன். கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை ஆள் இருக்கு. இடே ஏமுனே ஆத்திரப்படுது என்னன்னே. நீங்கள் வரட்டும், எல்லோரும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். மாதுளம் பழம். கணவன் மனைவி மாமன் மாமியார் 4 பேரும் வரலாம். கால் ஞானப்பழம்ங்கிறது எதுப்பா? மாம்பழமா? ஏன் அப்போ மாம்பழம் கிடைக்காம தான் பரமேஸ்வரன் குடும்பம் அவளுக்கு போச்சு. அன்றைக்கி வதி எழுதிடா மாம்பழம். உட்காருங்க. அப்போ இப்போ மாதுளம் பழம் தான் ஞானப்பழம் இன்றைக்கி நம்ம கலியுகத்தில். ஆமாம். ஏன் அப்படி? பழம் ஒன்று தான், உடைச்சி பார்த்தா வித்துக்கள் 1000. அதை மாதிரி பெண் என்பவள் ஒருத்தி தான், ஆனால் அவன் உள்ளங்கள் 1000. அதனால தான் அந்த பழத்துக்கு என்ன பேர் சொன்னான்? மாது உளம். மாதுனா யார்? பெண். உள்ளம் பழம். இந்த மாதுளம் பழங்கிறத பார்க்க ஒன்றா இருந்தாலும் உள்ளுக்கு 1000 வித்துக்கள் இருக்கிறது மாதிரி, பெண்ணுங்கிறவா பார்க்க ஒருத்தியாக இருந்தாலும் அவள் உள்ளத்துக்குள்ளே 1000 கோடி சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம். அதனால தான் அதை பெண்ணுக்கு ஈடாக மாதுளம் பழம் அப்படி சொன்னாங்க. மாதுளம்பழம் இனிக்கவும் செய்யாது, புளிக்கவும் செய்யாது. 2 கட்டா நிலையில் ஒரு சுவையாக இருக்கும். ஆனால் அது நிறைய மருத்துவமும் மகத்துவமும் உடையது. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் எவன் கேட்கா? நீ காப்பியா? நீ கட்டிக்காரம்ல 2 காலம் வந்துட்டுவாங்க. கல்யாணத்தை முடித்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சரி கிடையாது. சாந்தி முகூர்த்தம், யோனி பொருத்தம், யோக பொருத்தம், இப்படி பல்வேறு பொருத்தங்களை நம்ம பார்க்குறோம். ஸ்தான பொருத்தம்னு ஒன்று இருக்குது. பெண்ணுடைய லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எந்த இடம், அந்த இடத்துக்குரிய கிரகம் கணவனுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது. கணவனுடைய லக்கணத்துக்கு 9ஆம் இடம் என்ன கிரகம், அந்த கிரகம் பெண்ணுடைய ஜாதகத்தில் எத்தனாம் இடமாக இருக்குது, அதுதான் பாக்கியஸ்தானம்.
அந்த பாக்கியஸ்தானம் சரியாக இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். உங்கள் சோதரர்கள்லாம் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்தான், பேர் பொருத்தத்தை பார்த்தான். நான் சொன்ன பொருத்தத்தை என்ன செய்யலை? பார்க்கலை. அதனால் இந்த பாக்கியஸ்தானத்தில் இன்னொரு 40 நாளைக்கு கொஞ்சம் பொருத்த குறைவுகள் கிரக அமைப்புகள் இருக்குது. அதுவரை ரெண்டு பேருடைய மனதுக்கும் கொஞ்சம் மனம் திறந்து பேச முடியாத குளறுபடிகள் இருக்கும். அதெல்லாம் மாறி போயிடும். உன்னுடைய மனதையும் உன் கேரக்டரையும் அவன் முழுசாக புரியணும். நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க இவர் கூட சரியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மனத்தில் ஒரு இடம் வேணும். வேணுமா வேண்டாமா? வேணும். அந்த இடத்துக்காக காத்திருக்கா. அவள் சின்ன பிள்ளை. சரி, அப்படி இருக்காதுன்னு சொன்னால் அவள் என்ன முடிவு எடுத்துட முடியும்? ஒரு முடிவும் எடுத்துருக்க முடியாது. ஆனாலும் அவள் அதை எதிர்பார்க்குறான். உண்மை தானே? அதனால் இந்த மனநிலைகளை நம்ம திறந்துட்டோம். 40 நாட்கள் என்னை நினச்சி கும்பிட்டுக்காங்க. 9 திங்கட்கிழமை சிவனுக்கு விளக்கு போட்டுக்காங்க. உங்கள் 2 பேரும் உள்ளேயும் ஒருங்கிணைந்து அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு குழந்தை அவள் வயிற்றில் ஜனனமாக இருக்கும். அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றிவேல் முருகான்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா? நல்ல வாழை வச்சு தாரேன். வாமா, பக்கத்தில் வாமா. இந்த விபூதி எடுத்து அவளுக்கு பூசி விடுப்பா. ஒருவர் சொல் கேட்டு ஒருவர் நடக்க. நீ எடுத்து அவனுக்கு பூசி விடு பார்ப்போம். ஒருவர் சொல் கேட்டு ஒருவர் நடக்க. 2 பேரும் பக்கத்தில் வா. ஐஸ்வர்யமா அவர் 2 மாலை கொண்டு வாங்க. கர்மசாமி தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்த மகன். பாப்பா என் தண்ணியாவது வெண்ணியாக தாங்க வச்சான். இந்த இருக்கு கிளாஸு இதானே? இது பேர் தானே? என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வாடா தம்பி. ஏக்கா நீங்கள் அந்த ஊரில், நான் சொன்ன ஊரில் நீங்கள் போங்க. உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உன்னுடைய ஊருக்குள்ளே நுழைந்ததில் வரது பக்கத்தில் ஒரு கிரவுண்டு தெரியுதா? என்ன கிரவுண்டுடா அது? நிறைய இருக்க. அது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலும் ஒரு அம்மன் கோயிலும் தெரியுதே. இருக்குது. கால் வந்துட்டு வா. அந்த கிரவுண்டை சரியாக சீர்படுத்தாமல் கொஞ்சம் பள்ளம் கிடக்கு. அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் கிடக்கு. ஆமாம், இப்போ கேட்டுருவோம் பாரு. சீர்திருத்தாமல் ஒரு முனையில் கொஞ்சம் பள்ளம் விழுந்து தண்ணியெல்லாம் கிடக்கலாப்பா. பார்த்தியா? குதிரை கீழே போய் காலை முக்கிட்டு வந்துருச்சு. அதான் கேட்டேன். 3 ஆண்டு காலங்களாக தொழில் விருத்தி இல்லை. மனச்சங்கடம் அதிகம். புரியுதா? கடன்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது. செய்வன யுவன கோளாறு எதுவுமே இல்லை. உன் கடனை தீர்த்து தொழிலை வளப்படுத்தி தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? இந்தா அந்த பணத்தை வெட்டியாக்கி தரேன். உன் உள்ளத்தை செம்மையாக்கி தரேன்டா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு ஒரே வரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? என்ன கோயில்? அப்படியா? 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 கார்த்திகை கடைசியில் கோயில் திறக்கும். இந்தா வெற்றி உண்டு. பணத்தை எடுத்துக்கோ. கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில். கால் வந்துட்டு வரலாம். வைத்தியரண்ணே என்ன வேணும்? கண்ணை முடுங்க. கருப்புசாமி அந்த இடத்துல ஒருத்தன் சக்கு வச்சுருக்கான். அந்த இடத்த நான் விற்று தரேன். இந்த கனி அந்த இடத்துல போடுப்பா. சின்னவனுக்கு பங்குனிலிருந்து வாழ்க்கை தெளிவான முறையில் அமைஞ்சிரும். வெற்றிகரமாக நடத்தி தரேன். உன் வைத்திய தொழிலை தொடங்கலாம். இந்த பணம் வந்து கொட்டும். யாராலும் இனி அசைக்க முடியாது. மந்திர தந்திரம் உன்னை பாதிக்காது. தொடங்கு.
கருப்பசாமிக்கு. அதே நாகர்கோவில் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? எந்த பிள்ளைண்ணே? பொண்ணு. கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்னக்க வரலாம். பொண்ணு அதிகம் பேசுகிறாள. சிறியார் சிறியாராக இருந்தாலும் ரொம்ப விளக்கம் பேசுகிறாள. என்ன செய்யணும் அவளுக்கு? கண்ணப்பிடிதி நான் கண்ணப்பிடிக்க நான் பார்க்கட்டும். 1 2 3 4 அதுக்கு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டணம் தான் போகலாமடி. வரலாம். கருப்பசாமிக்கு. கருப்பசாமி அந்த உள்ளத்தை கொஞ்சம் காட்டுப்பா. அவள் போட்டாவும் ஜாதகம் ஜெராக்ஸும் புதன்கிழமை காலையில் கொண்டு வரணும். புதன்கிழமை சாயங்காலம் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வரணும். ஆமாம், ஜெயிக்கிறப்போ. கருப்பசாமிக்கு. ஏன் கால் விட்டாங்க? கால் மேலே ஏற்றுங்க கீழே ஏற்றுங்க நடுவில் மட்டும் உட்கார முடியுமா? உட்கார வேண்டியதா? ஜாப் டைப்பிங் பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கானே. அந்த பேங்க்லேருந்து லோனை வாங்கி தரேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிரும். கோடியை ஒட்டியே கேட்டிருக்கிய பணத்தை சரானா வாங்கி தந்தால் போதும்ல. ஒன்று பேரை கால் வந்துட்டுவாங்க. ஃபாரின் கல்ச்சுரல் ப்ராஜெக்டெல்லாம் இந்தியாவில் எப்படி நடக்கும்னு பேங்கில் என்கொயரி பண்ணி தேவையில்லாமல் வேண்டாம்ட்டான். அதனால் இப்போ இந்த பேங்கில் பணம் கிடைக்கும். கொஞ்சம் லஞ்சம் உனக்கு வாங்கி தந்துட்டேன். போ, நல்லா இருக்கு. பக்கத்தில் வாப்பா. சின்ன பையனுக்கு ஜனவரிலேருந்து வேலை அமைச்சிரும். நல்லா இருப்பான். என் கையை பாரு என்ன வச்சுருக்கோம்னு. கிடச்சாச்சு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. அப்படியா? அப்படியா? வயிறு பெருசாக இருப்பியா? என்னென்னு கேட்கணும். இவங்கண்டா என் புருஷனுக்கு எனக்கும் தொழில் இருக்கா, நான் முன்னேற முடியலன்னு வருத்தப்பட்டு வந்திருக்கு. யார்? என்னடா தொழில் பார்க்க தம்பி? அப்படியா? காலம் ஒரு அடிக்கு எவ்வளோ வாங்குற? கால் உண்டோம் கால் உண்டோம் கால் உண்டோம் கால் உண்டோம் கால் உண்டோம் கால் உண்டோம். நெஞ்சம் மறப்பதில்லை ஏ தம்பி, அது நினைவை இழக்கவில்லை. வேறு ஸ்டேட்டில் கொஞ்ச நாள் இருந்தியா? நட்புகள் நிறைய பேர்கள் நல்லா பழகி இருக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கொஞ்சம் உதவிகள் வாங்கினவங்க கூட திருப்பி தரலையாம்லா. உண்மையா? அதை வெற்றியாக்கி உங்களுக்கு ஜெயித்து தரேன். இந்த தொழிலை மீண்டும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நான் ரிலீஸ் பண்ணி தரேன்டா. ஏன்டா கவலைப்படுற? டிசம்பர் 20ஆம் தேதி வண்டி சம்மந்தமான பேப்பர்ஸ்லாம் உன் கைக்கு வந்து சேரும். இந்தா அடிச்சு தரேன். என்ன, வார புதன்கிழமை என்னை வந்து பாரு. வண்டி போட்டாவை கொண்டு வா. போய்ட்டு வா, அடிப்போம் ஓடே. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. நாகர்கோவில் வீடு பத்திரம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வீடு பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கா? நாகர்கோவிலா? எதிர்த்து வரீங்களே. என்ன வீடு பத்திரம்? என்னது? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். இசக்கியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்கே இருக்குமா? குடும்ப தெய்வமா? அது கும்பிடுறீங்களா? அவ்வளோங்க
சரி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த தெய்வத்தை வணங்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனை தான் வந்துச்சா? அதில் கொஞ்சம் மந்திர தந்திரம் நடந்திருக்கும்னு நிறைய பயப்பட்டீங்களா? கேரளாவில் போய் எதுவும் பார்த்தீங்களா? காலில் விட்டு வா. என்ன சத்தம்? வா, எனக்கும் அந்த சத்தம் வரும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைதான். இப்போ தெய்வத்தை மாற்றி அமைச்சு இடத்த நீங்கள் உருவாக்கி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புரியுதா? உன் டாக்குமெண்ட்டை மாற்றி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்த கடனை தீர்த்து பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கிறேன். இப்போ முதல்ல நான் சூட்சமாக சொல்லிருக்கேன், நீ விரிச்சு கேட்குற. மாற்றி தரேன். 3 முறை என்னையை பார்க்கவா ஜெயிப்போம். சரியா? நல்லா. கர்மதாமிக்கு காலு, யாருக்கோ ஒரு பையனுக்கு காலில் வலியும் முட்டில் என்னப்பா அது? யாருக்குடா? என்னப்பா யாருக்குமா? எந்த ஊர் உங்களுக்கு? தோங்காப்பட்டணம். அங்கிட்டு போய் காலில் விட்டுவாங்க. டியூட்டி போமா? ஆ, ஒன்று தான் இருக்கு. வாப்பா பக்கத்தில். ஒரு பக்கத்து நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கு, எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இது சரியாகுமா? இது நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன். மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்துச்சு. புரியுதா? அதில் முதல்ல ஒரு புஜமும் அழுத்து நரம்பு இந்த பகுதியும் தான் வலி உபாதை ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு தான் அந்த பாதிப்பு வந்திருக்கு. ஆமாம், இதை சரியாக்கி தெளிவாக நடக்க வச்சு வாழ வச்சு தந்தால் போதுங்களா? ஆமாம், அதுக்கு வேறு மருத்துவத்தை பார்த்துக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? இந்த நோயை தீர்த்து தாரேன். 6 மாத காலம் என்னை தொடர்ந்து பார்க்க வரணும். 6 மாத காலம் என்னை தொடர்ந்து பார்க்க வர வேண்டும். அப்போ தான் ஜெயிச்சு தருவேன். அதுவரை கால அவகாசம் இருக்குது, வேலையும் வாங்கி தரேன். இந்த நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கனவு நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கு. நீங்கள் வெல்டிங் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. பட்டறை வச்சுருக்கீங்க. நான் அங்கே ஒரு கான்ட்ராக்டுக்காரன் குறுக்க வந்தான். அவனுக்கு உனக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன். சரியா? காலைல வந்துட்டு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்ன வெல்டிங்கெல்லாம் பண்ணுவேடா தம்பி? கிரில் கேட்டு, இந்த வீடுகளுக்கு தேவையான ஜன்னல், கதவு, எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பலாம். ஒரு கான்ட்ராக்ட்காரன் உன் தொழிலுக்கு ஆளை வர விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான்டா. புரியுதா உனக்கு? அதனால தான் நான் அவன் கான்ட்ராக்டரை போய் பார்த்தேன். இப்போ உன் தொழிலை வளமாக்கி தரணும். இன்னும் கொஞ்சம் கருவிகள் வாங்க வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் பணம் வேணும். அதையும் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்த மாதம் 60 நாட்களுக்கு பிறகு அந்த இடம் சம்பந்தமான விஷயம் முடிவாகும். ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? பார்த்துக்கலாம். எந்த பாதகமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த மகனே, வெற்றியாகி வா, ஆனந்தமாகி வாங்க. அதுதான் முதலே சொல்லிட்டேனே, கனியை கொண்டு அங்கே வை, விபூதி அங்கே வை, தொழில் ஓகே பண்ணிடுவோம். சுவாமியே ஆனந்தமடைந்து வா. அப்படியா? என்னென்ன என்ன பையனுக்கு? நான் அதைத்தான் சொன்னேன். கல்யாணம் முடித்து கொடுத்த வீட்டிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியவராக இருக்கேன். கால் அனுப்புவாங்க. எல்லோரும் இப்போ பையனுக்கு என்ன செய்யணும்? அப்படியா? வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு அவனுடைய போட்டாவும் பெயர் நட்சத்திரம் எழுதி கொண்டு வந்து என்னைய பாருங்கள். நடத்தி வச்சு தரேன். வேற ஒரு தடை நடந்திருக்கு, அதை நீக்கி தரேன். எஸ், சரி. நான் எல்லாம் போய் உட்காருங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீயை குடிங்க. கடையில் ரூபா கொடுத்துருங்க. நானும் டீ கொடுக்கவா? என்ன வேணும் பிள்ளைக்கு?
கால் வந்துட்டு வா. நல்லா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க நான் தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ உன் பிள்ளைக்கு ஒரு 3.5 மாதமாகவே வேலை சம்பந்தமான குழப்பமும் இந்த கம்பெனியில் இருக்க முடியாதுங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அதனால் வேறு வேலையை போட்டு ப்ராஜெக்டை நிறைவேற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி வங்கியும் லோனவும் வெட்டி காப்பாற்றி தரேன், வெட்டி ஆயிரும். கரெக்டாக அந்த ஆக்டரில் நான் உன்னை காப்பாற்றிடுவேன். போ. நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறத மாற்றி தரேன், தைரியமாக இரு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே சேலம் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வாங்க. யாருமா அவரு? வெரி குட். உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். ஒற்றுமை இல்லாத வாழ்வும் பிரிவும் பிரச்சனையுமா நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் உடல்நிலைகளில் வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வனை காரணம் என்பது உண்மையாகும். கோர்ட் நாட்டு போகாமல் ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு போதுமா? ஒற்றுமையாக வளர்ச்சி குழந்தைங்களும் வந்து ஒரு பொண்ணு பையன் சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை, அவன் வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு தெளிவாக வர வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. நீ உட்காருப்பா. கருப்பசாமிக்கு வா மகளே, ஓடியா. அதே மாதிரி சாமி வேற இடத்துல தொழில் தெரிஞ்சுருக்கோம். அவன் மனத்தை உங்களுக்கு வசமாக்கி குடும்பத்துக்கு இனிமையான வாழ்க்கையை தாரேன். வேற தொழில் செஞ்சுருக்கு சாமி, சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு. இப்போதைக்கு போகக்கூடாது. வைகாசி வர பொறுமையாரு, அதுக்கு பிறகு போ. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே சேலம் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழிலே? என்னடா தொழில் தம்பி? தறி தொழில். இரும்பு சம்பந்தமான தொழில் யார் வச்சிருக்கா? இரும்பு சம்பந்தமான தொழில் என்ன தொழில் பாது? நீ என்ன லேத்து பற்ற வச்சிருக்கியா? கால் விட்டுடலாம். அதில் இரும்பு இருக்கலாம் பாங்க. அப்படியா? மடங்கி கிடக்கா? சரி, ஓகே. உன்னுடைய ப்ராடக்ட்லாம் இப்போ வெளியேறாமல் மடங்கி கிடக்கு. உண்மையா? அடுத்த ப்ராடக்ட்டுக்கு பணம் இல்லாத பற்றாக்குறையும் குழப்பமும் நடக்கு. இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமான இடமா? அது லீஸு. அதனால் அந்த டேட்டெல்லாம் மாறும்னு இந்த கடத்தை அடைச்சி தரணுமே. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்த அப்படி பக்கத்தில் வாப்பா. இந்தா 20 நாளையில் உனக்கு கடன் தரதுக்கு பணமும் கிடைக்கும், தொழிலும் ஓங்கும். வேறு என்னம்மா வேணும் உனக்கு? இப்போதைக்கு வேண்டாம், பொறுமையாரு, நான் பார்த்துக்கிறேன். தைரியமாரு, அடுத்த வாரம் வா, அதை சரியாக்கி தரேன். அதே சேலம் எல்லை தூசாதி யோகம் ஜவுளி துணி சம்பந்தமான தொழில் யாருப்பா? ஜவுளி துணி சம்பந்தமான தொழில். என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. தூசாதினா வியாபார துணி, தூய தமிழ் தூசாதி. அது வந்து செந்தமிழ் சோழ நாட்டினுடைய சொற்கள். சோழ நாட்டு, நீங்கள் சோழ நாடு தான் தெரியுங்களா? எவன் சொன்னான்? இன்னொருத்தர் கால் வந்துட்டாயா? ஏட்டுச்சுவடியின்படி தூசாதி யோகம். ஆறு மாத காலங்களாக தொழிலை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. வாங்கின கடனை இப்போ திருப்பி கொடுக்க முடியாத துயரம் நடக்கு. அடுத்து தொழில் முதலீடுக்கு பணம் வாங்குவது எப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனை. ஒரு இடத்துல பணம் எதிர்பார்ப்பான ஒரு சிந்தனையை வச்சுருக்க. அவனை தர வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா.
ஏ ஆடு கோழி எந்த சாமி கடா வெட்டுவிய? ம் கோட்டையூர் மாதிரி என்னைக்கு கொடுக்க போறிய? செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நாளில் கொடுக்கும். இந்த அப்படியே கொடுத்துக்கா, பணத்தை வாங்கிக்கா, ஓடிப்போ. கருசாமிக்கு அதே சேலம் எல்லை நீதிமன்றத்து வழக்கு பற்றி